உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்ல போறேன். ஓகே, எத்தனை பேருக்கு ஸ்டோரி பிடிக்கும்? உங்களை மாதிரி ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் வந்து ஒவ்வொரு வருஷமும் அவங்க சொந்த ஊருக்கு ட்ரெயின்ல டிராவல் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் அவங்க அம்மா அப்பா அவன் கூடவே போயிட்டு இருந்தாங்க. அவனை டிராப் பண்ணிட்டு அதே ட்ரெயின்ல தான் திருப்பி ரிட்டர்னுக்கும் வருவாங்க. ஸோ அவனுக்கு ஒவ்வொரு வருஷமும் டிராவல் பண்ணதுனால அந்த ரூட் நல்லா அவனுக்கு தெரியும். எங்க போய் ஏறணும், எப்படி டிராவல் பண்ணணும், எங்க போய் இறங்கணும் அப்படின்றது அவனுக்கு ரொம்ப நல்லா மெமரைஸ் ஆயிடுச்சு. அவன் கொஞ்சம் பெரிய பாய் ஆன பிறகு அவனோட அம்மா அப்பா கிட்ட சொன்னான், ஒவ்வொரு வருஷமும் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம்ல, இந்த வருஷம் நான் தனியா போறேன், எனக்கு இந்த ரூட் நல்லா தெரியும் அப்படின்ட்டு அவன் சொன்னானாம். அப்போ அவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயம் இருந்துச்சு. என்ன, என்னோட மகனை எப்படி நான் தனியா அனுப்புறது அப்படின்ட்டு கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. இல்ல நாங்களும் வரோம், உன்னை டிராப் பண்ணிட்டு நாங்க வந்துடுறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல நான் தனியா போறேன் அப்படின்ட்டு அவன் அம்மா அப்பா கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டுட்டு இருந்தான். சரி நீ போ, நாங்க ஆனா உன்னை ஸ்டேஷன்ல டிராப் பண்ணிட்டு நாங்க திருப்பி வீட்டுக்கு போயிடுறோம் அப்படின்ட்டு சொல்லி அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் அவனை ட்ரெயின்ல எல்லாம் ஏத்தி விட்டாங்க. ஏத்தி விடும் போது இன்னொரு தடவை சொன்னாங்க, இதெல்லாம் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எப்படி நீ டிராவல் பண்ணணும், என்ன கேட்பாங்க, டிக்கெட்லாம் எப்போ கொடுக்கணும் அப்படின்லாம் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லிட்டு இருக்கும் போது அவன் சொன்னானா, தெரியும் தெரியும், நீங்க 100 தடவை என்கிட்ட சொல்லிட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும், நீங்க பயப்படாதீங்க அப்படின்ட்டு அவங்க கிட்ட அந்த சின்ன பையன் சொன்னான். அப்போ ட்ரெயின் கிளம்ப போச்சு. அந்த நேரத்துல அவனோட அப்பா அவனோட பாக்கெட்ல ஒரு சின்ன பேப்பர் வச்சு, நீ ஏதாவது பயம் இருக்கும் போது, ஏதாவது நீ யோசிக்கும் போது நீ இந்த பேப்பர் எடுத்து வாசி அப்படின்னு சொல்லி 2 பேரும் அந்த பையனுக்கு பாய் காட்டி அவனை அனுப்பி வச்சாங்க. இப்போ அந்த பையன் ட்ரெயின்ல அவனோட சீட்ல தனியா உட்காந்துருக்கிறான். அவனோட பேரண்ட்ஸ் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் அவனோட தாத்தா பாட்டி வீட்டுக்கு தனியா போக போறான். ஸோ அவனும் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தான். ஐயோ, நான் தனியா டிராவல் பண்றேன், நான் பிக் பாய் ஆயிட்டேன் அப்படின்ட்டு அவனுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு. ஸோ விண்டோ வெளியே அவன் பார்த்துட்டு இருந்தான், அப்பா எவ்வளோ அழகான சீனரி எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு அவன் பார்த்துட்டு இருந்தான். நடுவில் காஃபிலாம் வித்துட்டு போயிட்டு இருந்தாங்க, ஸ்நாக்ஸ்லாம் வித்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஒருத்தரையும் பார்த்துட்டு இருந்தான். எல்லாரும் ட்ரெயின்குள்ள ஏறி உட்கார்றது, ஒரு ஸ்டேஷன்ல ஸ்டாப் ஆறது, அதெல்லாம் அவன் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி போயிட்டு இருந்தான். ஆனா கொஞ்ச தூரம் போன உடனே அந்த டிக்கெட் மாஸ்டர் வந்து அவனை பார்த்துட்டு, என்ன நீ தனியா டிராவல் பண்றியா அப்படின்ட்டு பார்த்து அவர் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தாரு. அது அவனுக்கு அவனோட மனசுல போனோன்னு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சது. அப்புறம் எல்லாரும் அவன் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவனை பார்த்து அவங்க பேச ஆரம்பிச்சாங்க, என்ன இந்த பையன், குட்டி பையன் தனியா டிராவல் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு எல்லாரும் ஒரு மாதிரி சேடா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அது எல்லாத்தையும் அவன் பார்த்து அவன் கேட்கும் போது அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பயம் ஏற ஆரம்பிச்சுது. அவனோட சீட்லேயே பயத்தோட தலையை குனிய போட்டு அவன் சுருங்கி போய் உக்காந்துருந்தான். ஏன் அம்மா அப்பா இல்லையே, எனக்கு பயமா இருக்குதே அப்படின்ட்டு அவன் யோசிக்கும் போது, என் அப்பா இந்த நேரத்துல ஒரு பேப்பர் கொடுத்து படிக்க சொன்னாங்களே அப்படின்ட்டு அவன் பாக்கெட்ல இருக்கிற அந்த சின்ன பேப்பரை அவன் திறந்து பார்க்கும்போது அதுல எழுதி இருந்துச்சு, என் மகனே நீ பயப்படாத, நான் லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல தான் உட்காந்துருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பேப்பர்ல இருந்துச்சு. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுல நமக்கு என்ன தெரியுது, அவனோட அம்மா அப்பா அவனை தனியா விடவே இல்லை, அவன் கூடவே கடைசி ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவன் ஓடி போய் அந்த கடைசி ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்க்கு ஓடி போய் அவனோட அப்பாவை கட்டி பிடிச்சான். தேங்க்யூ டேடி, என்னை தனியா நீங்க விடலை அப்படின்ட்டு அவன் சொன்னான். இதே போலதான் ஆண்டவர் நீங்க இந்த பயமா இருக்கிற சிச்சுவேஷன்லயும் அவர் சொல்லுவார், நான் உன் கூடவே இருக்கேன், நீ பயப்படாத, நான் உன் மனசுல இருக்கேன், நீ பயப்படாத அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் உங்க ஃப்ரெண்டு போலவே, உங்க நண்பர் போலவே அவர் உங்க கூடவே இருப்பார். உங்களுடைய வாழ்க்கையில எப்பவுமே ஏசப்பா இருந்தாலே போதும், நம்ம வாழ்க்கையில எல்லாமே நமக்கு கிடைச்சிரும்.